நிகழ்ச்சியில் வரிசையில் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது எக்ஸ்மஸ் அல்ல கிறிஸ்துமஸ் வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டை உங்களுக்காக வழங்குபவர்கள் தஞ்சாவூர் கிறிஸ்தவ சங்கம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான நண்பர்களே, டிவிஐ தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வந்தனம் வந்தனமே. தேவ ஆசீர்வாதங்கள் தந்தனமே. இன்று சபையாய் நிறைவாய் மகிழ்வாய் குழுமிய நண்பருக்கு வந்தனம். ஆமா, இங்க இத்தனை நண்பர்கள் குழுமி இருக்காங்களே, இங்க என்ன விசேஷம்? அதுவா, இது தெரியாதா? கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு, பரிசுகள் கிடைக்கும், பட்சணம் கிடைக்கும், மனசுக்குள் சந்தோஷம் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், வெரி வெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், வெரி வெரி கிறிஸ்மஸ். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? டிசம்பர் மாதம் வந்தாலே வர்ண விளக்குகள் என்ன, வான வேடிக்கை என்ன, வானுயர்ந்த கிறிஸ்துமஸ் மரங்கள் என்ன, தோரணம் என்ன, பட்டாடைகள் என்ன, படாடோபம் என்ன, கிறிஸ்துமஸ் கீதங்கள் என்ன, கொண்டாட்டம் என்ன, இதெல்லாம் என்ன காரணம்? அதுவா, Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's small child, Jesus Christ, was born on Christmas Day. Trumpets sound, the angels sing, hallelujah, born today. The band will live forevermore because of Christmas Day. Wait. அப்போ இது கிறிஸ்மஸ், எக்ஸ்மஸ் இல்ல. ஆமா, கிரைஸ்ட் இல்லாம கிறிஸ்துமஸ் இல்ல. கிறிஸ்துமஸ் நம் பேரில் தேவன் வைத்த அன்பை தினம் தினம் நாம் நினைவு கூறுவதற்கான ஒரு மகத்தான விசேஷம். எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்ததா? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததா? அந்த வார்த்தை தேவனோடு இருந்ததா? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தாரா? படைப்பெல்லாம் மனிதனுக்காய் படைத்து தன்னை வணங்க மனுவினை படைத்த மனுவேலன் மனுக்குமாரனாய் அவதரித்தது எதற்காக? அதுவா, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Masam dosham dev
ஆகவே என்ன நடந்தது தெரியுமா? மரியாள் என்று ஒரு அழகான கன்னிகை இருந்தாளாம். அவள் யோசேப்பு என்னும் ஒரு அழகான வாலிபனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் காபிரியேல் என்னும் ஒரு தூதன் மரியாள் முன் தோன்றி அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? தேவமகன் பாண்டிகனானான், அவனுக்கு மரியிடம் அவதரித்தான். யோசேப்பு மறவனைத்தான், அவனுக்கு மரியாளை சேர்த்துக் கொண்டான். அதற்கு ராஜா கட்டளையிட்டான், மதிப்பு எழுத சொன்னான். என்ன செய்தான்? யோசேப்பு மரியாளும் சொந்த ஊரை நாடி போக பெத்தனையில் முன்றதிலே முன்னடையும் தேவமகன் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தலாம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தலாம். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வானமும் பூமியும் ஆளும் ராஜாதி ராஜன் மகனாய் பிறந்த பொழுது முதன் முதலில் அவரை காணும்படி பணியும்படி அழைக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? சக்கரவர்த்தியா? ஆமாம் இல்லப்பா, இல்லன்னு சொல்லுங்க. ஹாலிவுட் ஸ்டாரா? நீங்க காமெடி எதுவும் பண்ணலையா? நம்மை நல்வழியில் நடத்தும் நல்ல மேய்ப்பனின் பிறப்பை பற்றிய நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்டதும் மேய்ப்பர்களுக்கு தான். பெத்லகேமின் வெளியோரங்களில் மந்தை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்கள் முன்பு கர்த்தருடைய தூதன் தோன்றி என்ன சொன்னான் தெரியுமா? அப்புறம் என்ன நடந்தது? ராஜன் தாவீதின்